ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சுமையாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் 2 ரெசிபி பார்க்க போகிறோம். ஒன்று ரொம்ப ட்ரெண்டிங்கான ரெசிபி, தமிழில் நம்ம சேனலில் தான் ஃபஸ்ட் டைமாக போட்டிருக்கோம். மசாலா சவாய் சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்னொன்று ஸ்வீட் பொட்டேட்டோ வச்சு ஒரு கீர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு காஷ்மீரி மிளகாய் தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்படி காஷ்மீரி மிளகாய் இருந்தால் அது 15 சேர்த்துக்கோங்க. என்கிட்ட இல்லை, அதனால் 10 நார்மல் மிளகாய் சேர்த்துருக்கேன். சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு அதில் நல்லா கொதிக்க வச்ச தண்ணியை ஊற்றிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கணும். அதை அரை மணி நேரம் ஊற வச்சிடணும். மிக்ஸி ஜார் எடுத்து அதில் கொஞ்சமாக மல்லித்தழை சேர்த்துக்கணும். 15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்தா தான் இதோட டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஒரு மீடியம் பீஸ் இஞ்சி சேர்த்துக்கணும். தோல் சீவிட்டு சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 10 பல்லு பூண்டு சேர்த்துக்கணும். சுமையாஸ் கிச்சனை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த சிக்கன் ரெசிபி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தக்காளி சேர்த்துக்கணும். சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் பெரிய தக்காளியாகவே சேர்த்துக்கோங்க. நம்ம சேனலில் நிறைய ரெசிபிஸ் இருக்குது, வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. ஊற வச்சிருந்த மிளகாய் சேர்த்துக்கோங்க. இந்த மிளகாய் காரம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அதனால் 10 சேர்த்துருக்கேன். காஷ்மீரி மிளகாய் தூளாக இருந்தால் 15 சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. தண்ணிலாம் எதுவும் சேர்க்க வேணாம், நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இதை ஃபுல் சிக்கனில் தான் செய்யணும். ஃபுல் சிக்கன் இல்லைன்னா பிரச்சனை இல்லை, நார்மல் சின்ன பீஸ் சிக்கன்லேயே செய்யலாம். சிக்கனை மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த சைடில் கட் பண்ணியும் விட்டுருக்கேன், இந்த மாதிரி குத்தியும் விட்டுக்கணும். மசாலாலாம் அப்போ தான் உள்ளார இறங்கும். ஃபுல்லாக குத்தி விட்டாச்சு. அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. ஃபுல்லாக சேர்த்துடணும். பேஸ்ட்டை சேர்த்துட்டு 2 பக்கமும் நல்லா மசாலாவை பரட்டி விடணும். நல்லா தடவி விட்டுறணும். எல்லா இடத்துலையும் தடவி விட்டுக்கோங்க. ஃபுல்லாக மசாலா தடவி விட்டுட்டு ஃப்ரிட்ஜில் ஓவர் நைட்டும் வைக்கலாம். ஓவர் நைட் வச்சு நல்லா ஊறி இருந்தால் சூப்பராக இருக்கும். நான் இதை 2 மணி நேரம் வச்சுருந்தேன். குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் சிக்கனை சேர்த்துக்கணும், இந்த மசாலாவையும் சேர்த்துக்கணும். மூடி வச்சு ஹை ஃப்ளேமில் 1 விசிலும், ஸ்லோ ஃப்ளேமில் 3 விசிலும் விட்டு எடுக்கணும். யாராவது கெஸ்ட்லாம் வந்தால் செஞ்சு வைக்கலாம். என் கொழுந்தனார் பையன் வந்திருந்தாப்புல, அவங்களுக்கு தான் செஞ்சு வச்சுருந்தேன். ப்ரெஷர்லாம் போனோன்னா ஓப்பன் பண்ணி பார்க்கணும். சிக்கன் நல்லா வெந்திருக்கு. சிக்கனை மட்டும் தனியாக எடுத்து கிரில் பண்ணிக்கணும். பேன்லேயே கிரில் பண்ணிக்கலாம். பேனில் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிரில் பண்ணிக்கணும். ஒரு சைடு வெந்தோடனே இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம். பார்த்து கேர்ஃபுல்லாக திருப்பி போட்டுக்கணும். சிக்கன் உடையாமல் திருப்பி போட்டால் நல்லாயிருக்கும். ஒரு சைடு கிரில்லாக இருக்குது, இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம். நல்லா கிரில் ஆயிடுச்சு. கிரில் பண்ணதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதே பேனில் குக்கரில் உள்ள சாஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடணும்.
நல்லா கொதித்து திக்காகி வரணும். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. உப்பு பத்தலைன்னா சேர்த்துக்கோங்க. நல்லா திக்காகி வந்துருச்சு. கிரில் பண்ண சிக்கனை சேர்த்துக்கோங்க. அந்த சாஸ் எடுத்து கொஞ்சமாக மேலேயும் சேர்த்துக்கணும். சிக்கன் மேலே சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்த்துக்கணும். சாஸ் கொஞ்சம் திக்காகணுன்னா சிக்கனே சேர்த்துக்கணும். இந்த சிக்கனை செஞ்சு குப்பூஸ், சப்பாத்தி, நான் இந்த மாதிரி இதுக்கு தான் தொட்டு சாப்பிட்ணும். நான் பிரியாணிக்கு தான் சைட் டிஷ்ஷாக செஞ்சுருந்தேன். பிரியாணிக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. பிரியாணி செஞ்சால் சிக்கனை ஃப்ரை பண்ணி வைப்போம். அந்த மாதிரி இல்லாமல் இதை ஒன் டைமாவது ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. அதில் சாஸை மட்டும் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கணும். அப்புறம் இது மேலே சிக்கனை சேர்த்துக்கணும். இந்த மாதிரி சிக்கனை சேர்த்துக்கோங்க. ஒரு லெமனை பாதியாக கட் பண்ணி சைடில் வச்சுக்கோங்க. கெஸ்ட்டு வந்தால் சூப்பராக செஞ்சு வைக்கலாம். மசாலா சவாய் சிக்கன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்வீட் பொட்டேட்டோ வச்சு கீர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சக்கரவள்ளி கிழங்கு இங்கே உள்ளது இந்த கலரில் தான் இருக்குது. ஊரில் உள்ளது வெள்ளையாக இருக்கும். தோல் சீவினோன்னே தோல் சீவிட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதை நல்லா மசிச்சு விட்டுக்கணும். இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க. பிரியாணி சாப்பிட்டுட்டு டெசர்ட்டு ஸ்வீட் பொட்டேட்டோ கீர் தான் செஞ்சுருந்தேன். ஸ்வீட் பொட்டேட்டோ இப்போ நிறையா கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பேனில் நெய் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன். முந்திரி திராட்சை சேர்த்துக்கோங்க. நான் முந்திரி மட்டும் தான் சேர்த்துருக்கேன். முந்திரியை சேர்த்து லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கணும். ஒரு கிளாஸ் பால் சேர்த்துக்கணும். பால் சேர்த்துட்டு பாலை கொதிக்க விடணும். பால் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ ஸ்வீட் பொட்டேட்டோவை சேர்த்துக்கோங்க. கிழங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் பண்ணாமல் இருந்தால் கட்டியாக போயிடும். கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கிழங்க வேக வச்சுட்டு தான் சேர்த்துருக்கோம். அதனால் கிழங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மில்க் மேட் சேர்த்துக்கணும். 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மில்க் மேட் சேர்த்தாச்சு. தேவையான அளவு சுகர் சேர்த்துக்கணும். சுகர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா கொதித்து இந்த அளவுக்கு திக்காகி வரணும். அப்போ தான் கீர் நல்லாயிருக்கும். சிம்லேயே வச்சு கொதிக்க விடணும். ஸ்வீட் பொட்டேட்டோ கீர் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கொழுந்தனார் பையனுக்கு மட்டன் பிரியாணி, ஸ்வீட் பொட்டேட்டோ கீர், தயிர் பச்சடி, மசாலா சவாய் சிக்கன் தான் செஞ்சு வச்சுருந்தேன். பிரியாணி ரெசிபி நம்ம சேனலில் நிறைய இருக்குது. வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. மசாலா சவாய் சிக்கனும் கண்டிப்பாக ஒன் டைமாவது ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்வீட் பொட்டேட்டோ கீரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சுமியாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.